சிபிஐ அதிகாரிகள் கேள்வியால் பதறிப்போன செந்தில் பாலாஜி. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி டில்லியில் ஜனவரி 12, 19 மற்றும் மார்ச் 15ஆம் தேதி விஜயிடம் விசாரித்தனர். அப்போது விஜய் தரப்பில் அம்மாவட்டத்தை சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டப்பட்டது. எங்கள் கூட்டத்திற்கு இடம் ஒதுக்கியதில் துவங்கி எல்லாவற்றிலும் செந்தில் பாலாஜியின் தலையீடு இருந்தது என விஜய் தரப்பில் கூறப்பட்டதுங்க. இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பினர். அதன்படி டில்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது விஜய் பங்கேற்ற கூட்டத்தை சீர்குலைக்க ஆயுதங்களுடன் ஆட்களை அனுப்பினீர்களா என கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு பதறியபடி செந்தில் பாலாஜி, இது என் மீது விஜய் தரப்பினர் சுமத்திய அபாண்டமான குற்றச்சாட்டு. தாவேகவினர் என் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளில் துளி அளவு கூட உண்மை இல்லை. கரூர் மாவட்டத்துக்கு சேர்ந்த என்பதாலும் முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போதைய கரூர் தொகுதி எம்எல்ஏ என்ற அடிப்படையிலும் என் கடமையை நான் செய்தேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார். தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜியிடம் தெரிவித்துள்ளனர்.